பாவம் ஒன்று காய்ச்சலில் கிடக்கு. இட்லி வாங்கிட்டு வந்தேன். என்ன இட்லி தின்னு. காய்ச்சல் கொள்ளாமா? குறையில காய்ச்சல். ஒரு நாளைக்கு ஊசி போட போயிரு. என்ன அவ்வளோ இட்லியும் தின்றுண்ணா? எத்தனை இட்லி இருக்கு? 3-4 இருக்கு. 4 இட்லி இருக்கு. அவ்வளோ சாப்பிட்டு. இட்லி சாம்பார். ரசவடை எங்க? ரசவடையா? ரசவடை இல்லாமல் ஏன்னா வேண்டாம் இட்லி. ரசவடையா? ஆமாம் வேணும். காய்ச்சல்காரிக்கு இட்லி தின்னக்கே வாயெல்லாம் கசக்கான்னு சொல்லுவியே, இப்போ என்ன ரசவடை கேட்குறீங்க நீங்கள்? ரசவடை இருந்தால் தான் நான் தின்னுவேன். எனக்கு வேண்டாம், நீங்கள் தின்னுங்க. வேண்டாமா? வேண்டாம், பார்த்துக்கிடுங்க. தின்னு. நீ வாங்கிட்டு வர தின்னியா வடை? நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா? இப்போ ஏன் மறந்தி? அந்த காய்ச்சலுக்கு இட்லி மாத்திரம் தின்னா போதும். வடையெல்லாம் ஒன்றும் இல்லை. தின்னு. ஏன்னா வேண்டாம். வேண்டாமா? நான் தின்ன மாட்டேன். அப்போ நான் எல்லாம் எடுத்து தின்னுவேன். அப்போ நீ பட்டினி தான் கிடக்கும். ஒன்றும் இல்லை, வேண்டாம். தின்னுடு. தின்னியதான் ஒன்று தான், சும்மா இருக்கதான் ஒன்று தான். தின்னு அழகாக இருக்கும். தின்னு. போட்டு தின்னு எடுத்து பிரித்து சாப்பிடு. தின்னு. பார்த்துல என்னத்தை சொல்லின்னு பாருங்க. ரெசோட வாங்கி கொடுக்குறேன்னா தின்ன மாட்டாங்களாம். இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு பாருங்கள் மக்களே. என்னத்தை காய்ச்சலாம். ஆனால் அவளுக்கு வடை வேணுமா? நீங்களே சொல்லுங்கள் ஒரு நியாயத்தை.